வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேஎல் பர்ஃபெக்ட் கேசர். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போயிடலாம். 30/9/2024 கேரளா லாட்ரி கேஸுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு நேற்று கொடுத்ததில் என்னென்ன நம்பர்ஸ் பாஸாக இருக்குது, ரிசல்ட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பா. நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று 592 ஒரு தரமான நம்பர் எடுத்திருந்தோம். நேற்று அதில் 4 டிஜிட்டில் பாருங்கள் 7592 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் நண்பா. இல்லாட்டி நேற்று ஒரு தரமான வின்னிங்கே எடுத்திருக்கலாம். பட் ஆனால் நமக்கு ஏசி 59 ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. இதில் இருந்த ஏபிபிசிஎஸ்சி ஒரு 6 செட் ஆஃப் நம்பர் மட்டும் பார்த்துவீங்க அப்படின்னா நம்ம மெயினான நம்பர்ஸ் எடுத்து நம்ம கமெண்ட்லையும் பின் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்கள், இது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஒரு நண்பர் மட்டும் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேர் சந்தோஷ்ன்னு நினைக்கிறேன். அவர் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஹார்டின் சிம்பிள் போட்டுருவார். அவர் டெய்லியும் நம்ம வீடியோ போட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நம்ம வீடியோ பார்த்துட்டார் அப்படின்னா ஒரு கமெண்ட்டாக பண்ணுறாரு. அதே போல் வந்தீங்கன்னா நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஹார்டின் சிம்பிளை போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு மேற்கொண்டு நம்பர் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு நல்ல நம்பர்ஸ் எடுத்து வின்னிங்கை கொடுக்கறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை தட்டி விட்டு ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறேன்னா நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறீங்க, மெயினான நம்பர்ஸ் மட்டும் கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். பட் அந்த பெட் கமெண்ட்ஸ் மட்டும் வேண்டாம், அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வாங்க நண்பா, ரொம்ப பேச வேணாம், வீடியோ லென்த்தாக போயிடும். பார்த்திங்கன்னா நம்ம 759 மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா, அப்படியே நமக்கு பாருங்கள் இந்த 904 நம்ம பாயிண்ட் பண்ணி எடுத்துருந்தோம். இந்த இடத்துல இருக்க நம்பர் தான் எடுத்துருந்தோம் 529. அப்படியே நமக்கு 7 பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரு போர்டு 2 பவரில் அப்படியே நமக்கு 579 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு 409 இந்த நம்பர் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 செட் ஆஃப் நம்பர் பிசிக்கு இந்த சைடு தான் நமக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 3 டிஜிட்டில் வந்திருக்கனால இந்த 759 உள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்படியே இந்த நம்பர் நமக்கு 3 டிஜிட்டில் அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளே வந்துடுச்சு. இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட்டு ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். இல்லாட்டி நம்ம 759 உள்ளே வச்சுட்டு இந்த 2 தான் வெளியே கொடுத்துருப்போம். நமக்கு 3 டிஜிட்டும் ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக வந்திருக்கும். 57 ஏபிபிசிஎஸ்சி எல்லாத்துலேயும் நமக்கு பாஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். வாங்க நண்பா, இன்றைக்கான நம்பர்ஸ் என்னென்னா மெயினான நம்பர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எப்போதும் போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏபியில் 57 பிசியில் 79 இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சில நம்பர்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம் நண்பா. இன்றைக்கி மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 514 314 ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இன்றைக்கி என்ன ரீசன் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நமக்கு கடைசியாக வந்தது 579 57 ஏபியில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி மேலே 578 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட்டு போயிருக்கு. அந்த இடம் நம்ம எங்கேருந்து எத்தனாம் தேதி அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நமக்கு பார்த்திங்கன்னா 578 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பாருங்க. அது கீழே 205 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நமக்கு உள் நம்பரில் பார்த்திங்கன்னா 20 அப்படியே ஏவியில் 57 கீழே வந்திருக்கு. இதை பாயிண்ட் பண்ணி தான் நம்பர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் நண்பா. இங்கே எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த 63 தான் நமக்கு அங்கே 20 உள்ளே இருக்க 20 அப்படியே அந்த இடத்த நான் இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, அதே தான் சேம் நம்பர்ஸு. இங்கே 63 அப்படியே நமக்கு 57 கீழே 63 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா இங்கே நமக்கு 20 உள்ளே இருக்குது, அப்படியே 57 கீழே ஏபியில் வந்திருக்கு. பட் ஆனால் நான் அப்படி எடுக்கலை. ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே 63 பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நமக்கு பிசியில் வந்துருச்சு. அப்போது இந்த கிராஸில் இருக்க பேட்டர்ன் பாருங்கள் 831 பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நமக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டாக வந்திருக்கு. அப்போது 38 100% கேமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 38 என்ன பேட்டர்னில் வந்திருக்கோ அதே போல் நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 41 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 41 14 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நண்பா. இந்த இடத்துல எந்த நம்பர் வேணாலும் வே போர்டில் வரலாம். நம்ம 5-3 எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்படியே ஒரு நம்பர் மேலே இருந்து பாருங்கள், இந்த 205 தான் நம்ம பாயிண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 4க்கு 1 ஏற்றி 5
4க்கு 1 மைனஸ் பண்ணி 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல மெயினாக வந்து இந்த 2 நம்பர்ஸை வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம். பட் ஆனால் என்ன நம்பர்ஸ் வேணும் நம்ம வரலாம். பட் ஆனால் நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த 14 இன்றைக்கி கேமில் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நண்பா. இந்த 255 கரெக்டாக பார்த்திங்கன்னா 9 நாள் கிட்டத்தட்ட நமக்கு ரிசல்ட் வந்து 205 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கனால இதில் ஒரு நம்பர் பவர் பண்ணோம் அப்படின்னா 205 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 9 நாளைக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 906 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த இடத்துல. இந்த நம்பரை பவர் பண்ணி அப்படியே பி போர்டை மட்டும் பவர் பண்ணி 956 ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 6 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்கோம்னா இதில் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 5 14 3 14 அப்புறம் இந்த 956 இந்த 3 நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. இந்த 638 நம்ம என்ன ரீசன் எடுத்துருக்கோம்னா சப்போஸ் திரும்பவும் இந்த 63 ஏபியில் கூட வரலாம். அதனால் வந்து வந்தால் என்ன நம்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து 638 633 பிசியில் வந்து 70 கொடுத்துருக்கோம். இந்த 70 என்ன ரீசன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த 57க்கு மேலே 63 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த டைம் கொஞ்சம் கிராஸில் வந்திருக்கு அந்த 63 இந்த இடத்துல பாருங்கள் 57க்கு 13 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 63 தான் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 பவர் பண்ணோம் அப்படின்னா 63 நமக்கு 63 கிராஸில் வந்து வந்திருக்கனால இந்த 13க்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு போர்டு வந்து பவரில் வந்திருக்கனால நமக்கு வந்து அதையும் அந்த 20க்கு பதிலாக 70 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல 70 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் 43 டிஜிட்டாக எழுதணுன்னா என்ன எழுதலாம்? இந்த இடத்துல அங்கே 20க்கு 5 அப்படியே வந்து ஒரு நம்பர் வந்து பவரில் வந்திருக்கு. டேரெக்டாக 5 கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். திரும்பவும் 5 வச்சுக்கலாம். அப்படி வந்து இந்த 5 நம்பர்ஸில் உங்களுக்கு சப்போஸ் இந்த 3 நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நமக்கு மெயினான கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 5 14 3 14 956 இந்த 3 நம்பர் வந்து நமக்கு மெயினான கெஸ்ஸிங்காக இருக்குது நண்பா. இந்த 14 இன்னொரு இடத்துலையும் நமக்கு வந்துச்சு. அந்த வீடியோ வந்து ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட மெயினான கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 நம்பர்ஸ் தான் வந்து க்ரீன் கலரில் பாயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து மெயினான நம்பர்ஸாக இருக்குது நண்பா. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நண்பா.